வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலா நேத்து போட்ட வீடியோக்காக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. நேத்து வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வந்து நெறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன் அவ்வளோ ஸ்பீடா வீடியோ போட்டோம் அப்படின்னா, பவர் கட் ஆக போகுதுன்னு ஒரு தகவல் வந்தனால தான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டா வந்து வீடியோ ஆக்சுவலா போட்டிருந்தேன் நேத்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு மாறிவிட்டோம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன நிலைமைக்கு போயிருக்கு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பாட்ட பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பக்கா சைட்வேஸ் பண்ண மாரி தான் தெரிஞ்சது இன்னைக்கு. ஸோ எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெருசா மொமெண்டம் இல்லாத மாரி தான் தெரிஞ்சுது. பட் ஆனா ஒரு பயங்கர செல்லிங் பிரஷர் தான். பட் இருக்கிற பழைய இன்ட்ராடேவோட சப்போர்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ட புடிச்சு தான் மேல வந்திருக்காங்க. பழைய சப்போர்ட் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பழைய ஆதி காலத்துல என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இம்மீடியேட் உடனுக்குடனே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கான நடந்த நிகழ்வு இதுதான் மக்களே. மார்க்கெட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு ரொம்ப கன்சால்டேஷன் ஏரியாக்குள்ள வந்து சிக்குறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ நம்ம குரூப்ல யாரும் மேஜரா ட்ரேட் பண்ண மாட்டீங்க. பட் மந்த்லி ஸ்விங் வச்சு ஃபியூச்சர்ஸ்ன்னு கூட தாராளமா ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் லெவல்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்பவுமே. ஸோ அதன் கூட வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. ஸோ நிஃப்டி என்ன சொல்லுது? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் இருந்தாலும் கூட, நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள வந்து மார்க்கெட் திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 23,357 வந்து புதுசா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, 22,450ல வந்து புதுசா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வேற எந்த இடத்துலயும் இல்ல. ஸோ பழைய லெவல்ஸ்க்காக தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ 22,546 அப்படிங்கிற ஒரு ஹைய வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா, 11:25க்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு தாராளமா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்க முடியும். ஸோ எந்த இடத்துலயுமே தடங்கல் இல்ல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் ஒரு 2, 3 டேஸா வந்து கொஞ்சமா ஒரு மொமெண்டம் குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப யுஎஸ் மார்க்கெட் போய் பார்த்தா, தர்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன தகவல்னே தெரியல. நாஸ்டாக் காம்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா 2.225 வரைக்கும் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நம்ம குடுத்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணி நாஸ்டாக் காம்போசிட்டுமே வந்து கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி கூடிய விரைவில ஆராய்ச்சி செய்யலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி ஸ்விங்கில வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு நோட்ட விடுவோம் மக்களே. ஸோ மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு என்ன இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல வந்து ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தேன். அந்த பவர் ஆஃப் ப்ளூ வந்து இங்க ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ பவர் ஆஃப் ப்ளூ வந்து ஆக்சுவலா ரியாக்ட் ஆயிடுச்சு. காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொன்னோமோ 22,450ல ஒரு கேப் அப் நடந்து அங்கிருந்து ரிவர்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல இங்கருந்து பவுன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ சடனா வந்து ரிவர்சல் நடந்துருச்சு. ஸோ இந்த லெவல வந்து ஏன் மார்க்கெட் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அ கொஸ்டின் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஏன் இந்த லெவல் வந்து ஆட்டோமேட்டடா வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கோர்ஸ்ல ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் இங்கிருந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப ஒரு கன்சால்டேஷன் ஏரியா பவர் ஆஃப் ப்ளூ வந்து அடிச்சு திரும்ப ஒரு ரிவர்சல் குடுத்து, அங்கிருந்து திரும்ப ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஆகி ஒரு மார்ஜினலான 22,550 அப்படிங்கிற ஒரு ஹைய வந்து ரீச் பண்ணியிருக்காங்க மக்களே மந்த்லி ஸ்விங்குக்காக. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எங்கேயுமே லெவல்ஸ் வரையில இருக்கிற லெவல்ஸ்க்காக தான் டிராவல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இமிடியேட்டா காலையில 48,812 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸா மாத்தி, ஸோ 48,402 வந்து டச் பண்ணி, ஸோ அங்கருந்து அழகா ஒரு சப்போர்ட்ட பிடிச்சு மார்ஜினலா தானே வந்திருக்காங்க. ஒண்ணும் பெருசாலாம் நகரல. ஸோ மொமெண்டம் இதுதான் மக்களே. மந்த்லி ஸ்விங்க்கான மொமெண்டம் இதுதான். அடுத்தது வந்து ஒரு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடுத்த சில லெவல்ஸ்க்கான சில ஸ்டாக்ஸ வந்து பாத்துரலாம் மக்களே. சரிங்களா? ஸோ டிவி ஸ்லாப் டிவி ஸ்லாப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப வரைக்கும் உசுர கையில புடிச்சுட்டு நான் என்ன லெவல் குடுத்தேனோ, அதுல தான் இன்னும் டிராவலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல தான் குடும்பமே நடத்துறாங்க இவங்க எல்லாருமே. ஸோ டிவிஸ் லேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹை போகும்னு எதிர்பார்த்த ஒரு ஷேர். ஸோ அந்த ஹையில இருந்து நல்லா கீழ விழுந்துட்டாங்க. பட் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மேல வருவாங்க. ஸோ இருக்க டெட்லைன் சப்போர்ட் எல்லாமே புடிச்சு தான் தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து கூடிய விரைவில வந்து டிவிஸ் லேப் மேல வந்துரும் மக்களே. அத எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா திரும்புச்சுன்னா, இவங்க எல்லாமே திரும்பணும். பட் ஆனா திரும்ப வேண்டிய ஆட்கள்லாம் திரும்ப மாட்டேன்றாங்க. ஸோ பலர் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபோக டிக்சன் லேப்ஸ். ஸோ டிக்சன்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அண்ணன் போட்ட கோட வந்து அடிக்கடி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க போல இருக்கு. ஸோ நம்ம போட்ட கோட வந்து எவ்வளோதான் கீழ வந்தாலும் ஒவ்வொரு தடவ தொட்டு பார்த்து கீழ போய்க்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பிடிஎல். ஸோ பிடிஎல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பக்காவா சொல்லியிருந்தேன். பக்கா செல்லிங் பிரஷரான ஒரு ஷேர். ஸோ அதே மாரி அது செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஸோ எந்த மாற்றமுமே கிடையாது.
அதை பற்றி சொல்வதற்கு இப்போதைக்கு ஒன்றுமில்லை. ஸோ நம்ம லெவல்ஸ்குள்ள திரும்ப வந்தாங்கன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கலாம். இந்த மாரி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து உள்ள போய் திரும்ப வெளிய வரக்க வாய்ப்பு அப்படிதான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க் வந்து நம்ம ரொம்ப நாள் லெவல் டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த 1978 பிரேக் பண்ணுச்சுன்னா, ஒரு ஹை போகும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஆனா, இங்க ஒரு ஆட்டோமேட்டட் லெவல் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த லெவல் அடிக்கடி பிரேக் பண்ணிர்றாங்க. ரூ. 2000 மேலேயே போறக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க கொட்டாக் பேங்க். ஸோ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கீழ இறங்கி தான் வராங்க. அடிக்கடி பவர் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு ஸ்பைக் காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மந்த்லி ஸ்விங்ஸ் லெவல்ஸ்லாம் நான் எதுவுமே குடுக்கறதில்ல. ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்ன ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா, மந்த்லி ஸ்விங்க பத்தி கொஞ்சம் யாராவது ரெக்கமெண்டேஷன் இருந்துன்னு சொன்னீங்கன்னா, தாராளமா அந்த ஷேர பத்தி அனலைசிஸ் பண்ணிடலாம். மந்த்லி ஸ்விங்குக்காக, இன்ட்ராடேக்காக வேண்டாம். மந்த்லி ஸ்விங்குக்காக எப்படி நம்ம லெவல்ஸ்லாம் வந்து நிஃப்டிலயும் பேங்க் நிஃப்டி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதோ, அதே மாரி மந்த்லி ஸ்விங்க்காக பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ் எடுத்துடலாம் ஒரு 3 ஷேர்ல இருந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நம்ம குடுத்த லெவல்ஸ்க்காக ட்ராவல முடிச்சுட்டு, இப்போ ஒரு கொஞ்சம் சைட்வேஸ் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒண்ணும் பெருசா வால்யூம் ஜெனரேட் ஆன மாரி தெரியல கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன பொறுத்தளவு. ஸோ இங்க கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் மந்த்லி ஸ்விங் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் இல்ல. ஸோ ஆல்ரெடி அடிச்ச ஹை நம்ம சொன்ன ஹைக்கு வந்து அச்சாணி அடிச்ச மாரி வந்து நின்னவங்க தான். ஸோ அங்கருந்து இப்போ கொஞ்சம் இருக்கிற ஏரியாக்குள்ளேயே வந்து 4863 மைல்டா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே! இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ரெகுலரா வரைஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ தான் வந்து அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ வந்து கொஞ்சமா நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம லெவல்ஸே வந்து மார்க்கெட்ல ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறனாலங்கிறதா சார்ட் பேட்டர்ன்ஸ நான் பெருசா ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. ஸோ அவ்வளோதான் மக்களே! நம்ம நாளைக்கு பார்ப்போம். மார்க்கெட் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம லெவல்ஸ வந்து தாராளமா வரைஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் ஒவ்வொரு தடவ சொல்றேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த லெவல்ஸ்லாம் ஷேர் பண்ணணும் இன்னைக்கு. ஸோ ஓகே மக்களே! நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.